ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்துட்டு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே எங்கள் ஏரியாவில் நாங்கள் வந்து கோயம்புத்தூர். எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு முகாம் போட்டிருந்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வீட்லேயே கொண்டு வந்து தந்துடுறாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து வீடுகளில் கொண்டு வந்து தர முடியறதில்ல. பிகாஸ் பூத் நம்பர் வேறு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால வந்து முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து வீட்டிலேயே ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து வரல. ஸோ வந்து நாங்கள் அந்த முகாமை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். வீட்லேயா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் முகாமுக்கு போய் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவும் இப்போ அப்டேட்டில் இருக்கிற ஃபோட்டோ தான் வேணும். பழைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாதீங்க. கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பாவோட அம்மாவுடைய ஓட்டர் ஐடி, அதாவது அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி வேணும். இல்லை அவங்க இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்களோட பேர் மட்டும் போதும். இல்லை அப்பா அம்மா வந்து இப்போ எங்கள் கூட இல்லை, ஊரில் இருக்காங்க அப்படின்னா ஊரில் யார் கூட இருக்காங்களோ, நம்ம பிரதர்ஸோ சிஸ்டர்ஸ் கூடயோ இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களோட ஓட்டர் ஐடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து கையில் வச்சுட்ருக்க வேண்டியது. இது இருந்தாலே போதும், நம்ம ரொம்ப ஈஸியாக அண்ட் கரெக்டாக வந்து நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ரொம்ப ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபில்லப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு காலம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக கரெக்டாக பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய பிக்கெல்லாம் ஒட்டி என்னோடய டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கறனால நான் இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சு நான் மறைச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிறந்த தேதி. அதாவது இப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா யார் ஃபில்லப் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பிறந்த தேதி. அதாவது இப்போ நான்னா என்னுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் இயர் எல்லாமே எழுதியிருப்பேன். அப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஆதார் அட்டையில் எண் இருக்கும், அந்த ஆதார் எண். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கைபேசி எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் அதை எழுதிக்கோங்க. உங்கள் கணவருடைய நம்பர் எழுதக்கூடாது, உங்களுடைய நம்பர் தான் நீங்கள் எழுதணும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையின் பெயர் இல்லாட்டி பாதுகாவலரின் பெயர். இப்போ அப்பா இருந்தார்னா அவருடைய பெயர் எழுதணும். அண்ட் அவருடைய புகைப்பட அடையாள அட்டை எண். புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய ஓட்டர் ஐடியிலையும் மேலே கார்னரில் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அடையாள அட்டை எண். அண்ட் அதை பார்த்து நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாயாரின் பெயர், அம்மா பேர் கேட்டிருப்பாங்க, அதையும் இங்கே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே அம்மாவுடைய அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து ஃபில்லப் பண்ணிடணும். சப்போஸ் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கூட இல்லை, அதாவது உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்களுடைய பேர் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்த காலத்தில், அதாவது இப்போ அப்பா இல்லை அப்படின்னா அப்பா பேர் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்த காலத்தில் அந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து நீங்கள் எழுத தேவையில்லை. இதே மாதிரி தான் அம்மாவுக்கும் இதே மாதிரி தான். அம்மா இருந்தாங்கன்னா 2மே எழுதுங்க, இல்லைன்னா அவங்க நேம் மட்டும் எழுதினா போதும். அடையாள அட்டை எண் எழுத தேவையில்லை, டேஷ் மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா துணைவரின் பெயர். இப்போ நான் எழுதுறேன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பேர். இப்போ ஜென்ஸ் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபோட பேர் எழுதணும். அண்ட் அவங்களுடைய அடையாள அட்டை எண் ஓட்டர் ஐடியில் இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணை இதை எழுதணும். இவ்வளோ மட்டும்தாங்க இந்த ஃபஸ்ட்டு காலம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலம் அண்ட் இங்கே வந்து தேர்ட் காலம். இது 2மே வந்துட்டு நம்ம எழுத தேவையில்லை, அவங்களே எழுதிடுவாங்க. இருந்தாலும் இதுக்கு நம்ம என்ன தேவை என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்த காலம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும், இல்லை நம்ம முகாமுக்கு போகிற இடத்துல அவங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2002 உங்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அதாவது 2002 வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆகிடுச்சா, நீங்கள் அப்போ ஓட்டு போட்டிருந்தீங்களா, அந்த பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக தேவை. அதை வச்சு தான் வந்து இந்த காலத்தை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது அவங்களே பண்ணிவிடுவாங்க. இப்போ சப்போஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே அடையாள அட்டை எண் அண்ட் ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து ரொம்ப நாளாக வச்சுட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஊர் சேஞ்ச் ஆகி வேறு ஊரில் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கும்போது அது வந்து மாறி வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மேலே எழுதும்போது அதை யூஸ் பண்ணி எழுதுவாங்க, கீழே இதை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அண்ட் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் எழுதணும். அதை வச்சு தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதி எண் அண்ட் பாகம் எண், வரிசை எண், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் எழுதுவாங்க. நம்மளால் இதை எழுத முடியாது. இந்த தேர்ட் காலம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபில் பண்ணலை. இது எல்லாமே நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் முகாமுக்கு போய் எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணினாங்களோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். அண்ட் இது வந்துட்டு 2 ஃபார்ம் கொடுப்பாங்க.
வந்துட்டு 2 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்மில் வந்து அவங்க எல்லாமே டீட்டெயில் எழுதிட்டு, இன்னொரு ஃபார்ம்லேயும் டீட்டெயில் எழுதிட்டு 2லேயுமே வந்து அவங்களும் சைன் பண்ணணும் அண்ட் நம்மளுமே வந்து சைன் பண்ணணும் கீழ. சைன் பண்ணுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம நம்மக்கிட்ட தந்துருவாங்க. இன்னொரு ஃபார்ம அவங்க எடுத்துப்பாங்க. இவ்வளோதாங்க. இதில வேற கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்லைங்க. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து எல்லாருமே கண்டிப்பா கரெக்ட்டா ஃபில்அப் பண்ணி குடுக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ ஃபோட்டோ வந்து அப்டேட்ல வச்சுக்கோங்க. அண்ட் சைனு எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெறைய பேருக்கு இது எதுவுமே தெரியல அப்டின்னா, ஆன்லைன்ல கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா டிசம்பருக்குள்ள டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்தவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதனால ஒண்ணும் வீட்ல இருந்து நீங்க அவங்க வரும்போது எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணி குடுங்க. இல்ல முகாம் நடக்கிற இடத்துக்கு போயி, நீங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணி அவங்க கிட்ட நீங்க குடுத்துக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து ஃபில்அப் பண்ணி குடுத்துருப்பீங்க. குடுக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.